வணக்கம் நேயர்களே, நியூஸ் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வழக்கம் போல இன்றைக்கும் 4 பகுதிகளில் 4 விதமான விஷயங்களை, அதனுடைய மறுபக்கத்தை அலசல்களாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது பகுதியில் நாம் பார்க்க இருப்பது, சென்னையில் மட்டும் 98% பேருக்கு அறிகுறியே இல்லாமல் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தளவிலும் சென்னை மாவட்டம் மிக அதிக அளவிலான கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையை கொண்ட இடமாக திகழ்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் ஹாட்ஸ்பாட்டாக சென்னை இருக்கிறது என்றெல்லாம் ஒரு கருத்து வரும் நிலையில் 8% பேருக்கு அறிகுறி இல்லை என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அறிகுறி இல்லாமல் தாக்கும் கொரோனா, அதனை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ளலாம், அதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன என்பது குறித்து முதல் பகுதியில் பேச இருக்கிறோம். தொடர்ந்து இரண்டாவது பகுதியில் நாம் பேச இருப்பது, புலம்பெயர் தொழிலாளர்கள் உட்பட அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை சொந்த ஊர் செல்ல மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. சில வழிகாட்டுதல்களையும் மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கும் நிலையில், அந்த வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் உட்பட அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் எவ்வாறு அழைத்துச் செல்லப்பட இருக்கின்றனர், அதில் உள்ள சாத்தியங்கள், சிக்கல்கள் என்ன என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம். தொடர்ந்து மூன்றாவது பகுதியில் நாம் பேச இருப்பது, இந்த பொது முடக்கத்தால் 144 தடை உத்தரவால் கடந்த 40 நாட்களுக்கும் மேலாக மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியிருக்கும் நிலையில் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இயல்பாகவே உருவாகி இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் மக்களின் வாழ்க்கை முறை மாற்றம் பெறுமா, இந்த சிக்கனம் என்பது தொடர்ந்து கடைபிடிக்கப்படுமா என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம். நான்காவது பகுதியில் நாம் பார்க்க இருப்பது, OTTயில் வெளியாகும் பொன்மகள் வந்தாள் திரைப்படம். ஏற்கனவே திரையரங்க உரிமையாளர்கள் தரப்பில் இருந்து சில எதிர்ப்புகள் இதற்கு முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில், ஒரு புதிய தொழில்நுட்பத்தில், புதிய தளத்தில் இதே போன்ற ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம். 4 பகுதிகளிலும் நாம் இது தொடர்பாக பேச இருக்கும் நிலையில், செய்தியாளர்களும் இது குறித்து கருத்துக்களை வழங்க வல்லுநர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். அவர்களோடு நாம் பேச இருக்கிறோம். முன்பாக இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் விலை 192 ரூபாய் குறைந்தது. எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு. தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி? முதலமைச்சர் பழனிசாமியிடம் நிதித்துறை செயலாளர் தலைமையிலான குழு அறிக்கை தாக்கல். பொது முடக்கத்தால் தெலங்கானாவில் சிக்கி தவித்த ஜார்க்கண்ட் தொழிலாளர்கள் சிறப்பு ரயில் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பு. மாநில அரசுகள் கேட்டுக்கொண்டால் ரயில்களை இயக்க தயார் என அறிவிப்பு. சென்னையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையில் 210 பேருடன் ராயபுரத்தை முந்தியது திருவிக நகர் மண்டலம். மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதே காரணம் என்று மாநகராட்சி ஆணையர் விளக்கம். சென்னையில் 233 தெருக்கள் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிப்பு. கொரோனா தொற்றின் மையமாக தலைநகரம் மாறிவரும் சூழலில் நடவடிக்கை. கொரோனா நிவாரணப் பணிக்காக 110 கோடி வழங்கிய அரசு ஊழியர்களுக்கு முதலமைச்சர் பழனிசாமி நன்றி. இதுவரை மொத்தம் 306 கோடியே 42 லட்சம் ரூபாய் நன்கொடை வந்திருப்பதாக அரசு அறிவிப்பு. நாடு முழுவதும் 130 மாவட்டங்கள் ரெட் ஜோனில் உள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்தை பொறுத்தவரையில் 12 மாவட்டங்களில் பாதிப்பு அதிகம். அறிகுறியே இல்லாமல் கொரோனா பரவுவதான செய்தி அதிர்ச்சியை அளிக்கிறது. சென்னையில் மட்டும் 98% பேருக்கு அறிகுறியே இல்லாமல் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஏசிம்டமேட்டிக் என்றால் என்ன, அதனுடைய முக்கியமான விஷயங்கள், அம்சங்கள் குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் அபிநயா. பார்க்கலாம்.
கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களை 3 விதமா பிரிக்கிறாங்க. சிம்டமேட்டிக், கொரோனா தொற்று ஏற்பட்ட உடனே அதற்கான அறிகுறிகள் தென்படுறவங்களை வந்து சிம்டமேட்டிக் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ப்ரீ சிம்டமேட்டிக் பேஷன்ஸ். இவங்களுக்கு வந்து பரிசோதனை பண்ணும்போது அவங்களுக்கு அறிகுறிகள் எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா பின்னாடி அவர்களுக்கு அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கும். இவங்களை வந்து ப்ரீ சிம்டமேட்டிக் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்ப மைல்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததுதான் அசிம்டோமேட்டிக். அசிம்டோமேட்டிக் அப்படின்னா பரிசோதனை செஞ்சதுல அவங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்திருக்கு, ஆனா எந்த விதமான அறிகுறிகளுமே தென்படல. இந்த சளி, காய்ச்சல், இருமலோ அல்லது தொண்டை வலியோ இப்படியான எந்த ஒரு அறிகுறியும் சிறிய அளவு கூட ஏற்படாதவங்களை தான் வந்து அசிம்டோமேட்டிக் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ICMR கொடுத்த தகவலின்படி 80% பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் தென்படல, அவங்க அசிம்டோமேட்டிக் பேஷன்ஸா இருக்கிறதா ஏப்ரல் 21 ICMR தெரிவிச்சிருக்கு. அதே மாதிரி சென்னையில இருக்கிற பேஷன்ஸ்ல 98% பேருக்கு வந்து சிம்டம்ஸ் எதுவுமே இல்ல, அவங்களும் அசிம்டோமேட்டிக் பேஷன்ஸா இருக்கிறதா சென்னை மாநகராட்சி ஆணையரும் தெரிவிச்சிருக்கிறார். இப்படி அசிம்டோமேட்டிக் கேசஸா இருக்கிறவங்க வந்து பிரைமரி கான்டாக்ட்ஸ், அதாவது முதல் தொற்று ஏற்பட்டவங்க மூலமாவோ அல்லது கான்டாக்ட்ஸ், அவங்க கூட கான்டாக்ட்ஸ் இருக்கிறவங்க மூலமா அருகில இருந்தவங்க இவங்களுக்கு தொற்று ஏற்பட்டதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மூலமா டெஸ்ட் செய்யப்பட்டு கண்டறியப்பட்டவங்களா இவங்க இருக்கிறாங்க. முக்கியமா அசிம்டோமேட்டிக் கேசஸ் மூலமாக தொற்று பரவாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். சிம்டம்ஸ் அப்படின்ற மூலமா, அதாவது ஒரு தும்மலோ அல்லது இருமல் செய்யும் போதோ அந்த டிராப்லெட்ஸ் மூலமா தானே வைரஸ் பரவுது. அசிம்டோமேட்டிக் கேசஸ்ல அது இல்லாதப்போ பரவாம இருக்குமே அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாம். ஆனா ஆய்வாளர்கள் சொல்ற தகவல் என்ன அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டான குறுகிய இடைவெளியில இருக்கும் பொழுது அவங்க பேசும்போதோ சிரிக்கும் போதோ கூட வைரஸ் வெளியாகி அந்த காத்த மத்தவங்க சுவாசிக்கிறது மூலமாக கூட பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அசிம்டோமேட்டிக் கேசஸை பொறுத்த வரைக்கும் இவங்களை வந்து தனிமைப்படுத்தி வைக்கலாம். மருத்துவமனையில அவர்களுக்கான சிகிச்சை வழங்குறது மூலமாக இல்லாம கூட அவங்களை தனிமைப்படுத்துறது மூலமா அந்த ஸ்ப்ரெட்டை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில மாவட்ட நிர்வாகங்களும் ICMRம் சில முடிவுகளை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள மருத்துவமனையில வச்சுக்காம தனிமைப்படுத்தலாம், ஏதாவது ஒரு முகாம்களை ஏற்படுத்தி தனிமைப்படுத்தி வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுகளையும் எடுத்துட்டு வராங்க. செய்தியாளர் அபிநயா கொடுத்த தகவல்களை பார்த்தோம். தொடர்ந்து தற்போது நம்மிடையே இணைந்திருக்கிறார் புற்றுநோய் வல்லுநர் டாக்டர் ராகவன். வணக்கம் டாக்டர் ராகவன். இப்ப சமீபத்தில் அந்த அடிப்படையான கேள்வியிலிருந்தே தொடங்குறேன். 98% பேருக்கு அறிகுறியே இல்லாமல் சென்னையில கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே சென்னை தான் தமிழகத்தின் ஒரு கொரோனா மையமாக மாறி வரக்கூடிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி இருக்கிற நிலையில மற்றொரு அதிர்ச்சியா தான் இந்த 98% பேருக்கு அறிகுறி இல்லை அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இந்த அறிகுறி இல்லாமல் கொரோனா உறுதி செய்யப்படுறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? முதல்ல வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம், தொலைக்காட்சி நிலையத்துக்கும் வணக்கம். ஏசிம்டமேட்டிக் பேஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ், அதாவது அவங்களுக்கு சிம்டம் இல்லை ஆனா தொண்டையில அந்த வைரஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து ஏசிம்டமேட்டிக் கேரியர் ஸ்டேட்ல இருந்து அவங்க கியூர் ஆகி அவங்களுக்கு இனிமே தொண்டையில வந்து வைரஸ் இல்லை, அதாவது அவங்க உடம்புல இருக்கிற எதிர்ப்பு தன்மை வந்து சண்டை போட்டு அந்த எதிர்ப்பு தன்மை உடம்புல ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏசிம்டமேட்டிக்கா கேரியரா இருந்து அதுல இருந்து வெளியில வந்தவங்களை பத்தி நம்ம கவலையே பட வேணாம், ஏன்னா அவங்களால மற்றவங்களுக்கு பரவாது. ஆனா ஏசிம்டமேட்டிக் கேரியர், அதாவது அவங்களுக்கு சிம்டம் இல்லை ஆனா தொண்டையில வந்து அவங்களுக்கு அந்த வைரஸ் இருக்கு, அதனால அவங்க இருமும் போது தும்பும் போது பேசும்போது மற்றவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கிற அந்த சப்செட், அந்த மாதிரி இருக்கிற அந்த அந்த சின்ன பகுதியை தான் பத்தி நம்ம வரி பண்ணிக்கணும். இதுல வந்து கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, பல பேருக்கு சிம்டம் இல்லாம கேரியரா இருக்காங்க அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா இருக்கோ நம்ம நாட்டுல அப்படின்னு நினைக்க தோணுது. ரெண்டாவது வந்து என்ன தோணுதுன்னா, லோ வால்யூம் வைரல் எக்ஸ்போஜர், அதாவது இவங்க எங்கேருந்து அவங்க வைரஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்கள்ட்டேருந்து ரொம்ப லோ வால்யூம்ல வந்திருக்கு, அதனால வந்து வைரஸோட லோடு அதிகமா இல்லாததுனால அவங்க அது மாதிரி எக்ஸிபிட் பண்ணலாம். இதுல எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐயோ இவ்வளவு பேருக்கு இருக்கு ஆனா இவங்களுக்கு வந்து அந்த வைரஸ் பாதிக்கல அப்படிங்கறத பத்தி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் பயமா இருக்கிற விஷயம் என்னன்னா, இவங்கள்ட்ட இருந்து மத்தவங்களுக்கு போகுமே அப்படிங்கிறது தான் அந்த பயமா இருக்கிற விஷயம். இல்ல, அப்ப அவங்க சைலன்ட் ஸ்ப்ரெடரா இருப்பாங்க, அது வந்து ரொம்ப ஒரு அச்சத்திற்குரிய விஷயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இயல்பாவே வரும்ல டாக்டர் ராகவன். அப்ப அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? 100க்கு 100 கரெக்ட். சைலன்ட் ஸ்ப்ரெடரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தான். இதை வந்து மற்றவங்களுக்கு பரவ வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த சைலன்ட் ஸ்ப்ரெடரா இருந்தும் அவங்க வைரல் லோடு வந்து அவங்க தொண்டையில ரொம்ப அதிகமா இருந்தா நிச்சயமா மற்றவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் தான்.
இந்த பயம் எல்லாருக்குமே இருக்கதான் போகுது. இதுக்கு வந்து தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டுல இருக்கிற, நம்ம சென்னையில இருக்கிற ஒவ்வொரு தெருவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் பிடிச்சி அவங்க தொண்டையில இருந்து ஸ்வாப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது வந்து பிசிக்கலி இம்பாசிபிள் பண்றதுக்கு. அதனால நம்ம பேசிக்கா பழைய மாதிரி சோசியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் யூஸ் பண்ணணும். மாஸ்க் இல்லாம பேசவே கூடாது. நீங்க காய்கறி கடைக்கு போனீங்கன்னா கூட மாஸ்க் இல்லாம பேசக்கூடாது. ரோட்ல ஒரு நண்பரை பார்த்தீங்கன்னா கூட 2 அடி 6 அடி தள்ளி நின்று வணக்கம் சொல்லிட்டு மாஸ்கோட தான் பேசணும் அப்படிங்கறதான் நம்ம வச்சுக்க முடியும். அந்த மாஸ்கோட விஷயம் என்னன்னா, வைரஸை முழுமையா வெளில வராது. ஆனா அந்த எந்த ஸ்பீட்ல வைரஸ் வெளியில தொண்டையை விட்டு வெளியில வருதோ அது கம்மியாகும். அதே மாதிரி அந்த இன்னொரு பக்கம் பேசுறவங்க மாஸ்க் போடும்போது அவங்க வைரஸ் அவங்க உடம்புக்குள்ளார நுழையறதுக்கான ஸ்பீடும் கம்மியாகும். இவ்வளவுதான் நம்ம இந்நேரத்துல இவ்வளவுதான் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமே ஒழிய இதை வேற ஒன்றும் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியாது. இருக்கு இப்ப அறிகுறி இல்லாம இருக்கிறவங்க கிட்ட இருந்து மற்றவர்களுக்கு பரவும் போது அந்த பரவலை வாங்கிக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருந்தா பாதிப்போ இல்ல உயிரிழப்போ ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் கூட இருக்கு. அப்ப இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இப்ப நம்ம ஒரு மாஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பிசிஆர் டெஸ்ட் வச்சு அப்படி ஒரு மாஸ் டெஸ்டிங்கை நடத்திட முடியுமா? அதற்கான சாத்தியங்கள் எப்படி இருக்கும் டாக்டர்? மாஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது மற்ற நாட்டிலேயே பண்ணதெல்லாம் ரேபிட் டெஸ்ட் வச்சுதான். ஆனா ரேபிட் டெஸ்ட் என்ன ஆச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் அதை பத்தி விலாவரியா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்பெசிபிக் டெஸ்ட்ங்கிறது பிசிஆர் டெஸ்ட், அதாவது தொண்டையிலேருந்து ஒரு ஸ்வாப் எடுத்து பண்ற டெஸ்ட். என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டில் இருக்கிற கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் பண்ணக்கூடிய டெஸ்ட். ஒரு பெஸ்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட் ஒரு டெஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 இல்ல 100 டெஸ்ட் தான் பண்ண முடியும் ஒரு லேபால. அதாவது சென்னையில மட்டுமே ஒரு 75 லட்சம் பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளோ டெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி நெகட்டிவா இருக்கேன், ஆனா நாளைக்கு எனக்கு வைரல் எக்ஸ்போஷர் வரலாம். புரியுதுங்களா? நான் திருப்பி அதே மாதிரி நான் எவ்வளவு நாள் தினைக்கும் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்ல. இதுக்கு வந்து ஆமாம், இது ஒரு முக்கியமான கவலைக்குரிய விஷயம்தான். ஆனா இதுல இருக்கிற தீர்வு வந்து மாஸ் டெஸ்டிங் வித் ஆர்டிபிசிஆர் இருக்க முடியாது. திரு ராகவன், இப்ப வந்து நம்ம சென்னையில அதிகமான சோதனைகள் பண்றதுனால அதிக எண்ணிக்கையிலான நம்பர்ஸ் நமக்கு கிடைக்குது. மற்ற மாவட்டங்கள் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்லாம் ஒரு பக்கம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப கிரீன் ஜோன்ல கிருஷ்ணகிரி மாவட்டம்லாம் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இருக்கு. அப்ப இதே மாதிரி அறிகுறி இல்லாம இருக்கிறவங்க தான் இந்த கிரீன் ஜோன்லயோ இல்ல ஆரஞ்ச் ஜோன்லயோ இருப்பாங்களா? முழுக்க அவங்க எல்லாம் கிரீன் ஜோன் தான் இல்ல ஆரஞ்ச் ஜோன் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம வந்துட முடியுமா? நார்மலான இடங்கள்ல அந்த மாதிரியான ஒரு பகுதிகளில் இருக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு நாம வந்துட முடியுமா? இப்ப கிரீன் ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து, அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு இது 100க்கு 100 தெளிவு கண்டுபிடிக்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பாப்புலேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் பிடிச்சி தொண்டையில டெஸ்ட் பண்ணி ஒரே நாள்ல அத்தனை 7 கோடி பேருக்கும் டெஸ்ட் பண்ணி அவங்க ஒரே நாள்ல இன்னைக்கு யாருக்கும் வைரஸ் இருக்கு இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து நான் சொன்ன மாதிரி பிசிக்கலி இம்பாசிபிள். அடுத்தது வந்து கிரீன் ஜோன்ல இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற கிரீன் ஜோன் எடுத்துக்குவோம். நம்ம அங்க வந்து இப்போதைக்கு வந்து கவர்மெண்டோட பாலிசி என்ன, கவர்மெண்ட் மட்டும் இல்ல உலக அளவிய இருக்கிற அரசாங்கத்தை எல்லாத்தோட கவர்மெண்டோட பாலிசியுமே ஆர்டிபிசிஆர்ங்கிறது வந்து சிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் தான் டெஸ்ட் பண்றாங்க. ஸோ கிரீன் ஜோன்ல வந்து சிம்டம் அதிகமா இல்லாதவங்க இருக்கிறதுனால அது கிரீன் ஜோனா. புதுசா அதாவது நோயோட தன்மையோட புதுசா ஒருத்தங்க ஐடென்டிஃபை பண்ணல, சிம்டமேட்டிக்கா ஒருத்தங்களை ஐடென்டிஃபை பண்ணல. அதனாலதான் அங்கெல்லாம் கிரீன் ஜோனுக்கு போகுதுங்க. ஸோ அங்க வந்து சிம்டம் இல்லாதவங்க அப்படிங்கும்போது அவங்க ஏசிம்டமேட்டிக் கேரியரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு. ஏன் இருக்கக்கூடாது? இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க வைரல் லோடு ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல அவங்க வந்து அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க, அவங்க உடம்புல எதிர்ப்பு தன்மை வந்துருச்சு, அதனால அவங்க வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்றது இல்ல. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ கிரீன் ஜோனுங்கிறது வந்து நம்ம வந்து சிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸா புது பேஷண்டா ஐடென்டிஃபை பண்ணல, அதுதான் விஷயம். ஓகே, அப்ப அதுல கூடுதல் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல், ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகுது அப்படின்னா நாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹெர்ட் இம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கோமா டாக்டர்? ஹெர்ட் இம்யூனிட்டிங்கிற நிலைமையை நோக்கி ஒரு நாள் நம்ம போய் தான் ஆகணும். அது வந்து இந்த மாதிரி ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸா இருக்கிறதுனால கூட ஹெர்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அமெரிக்காவும் யூகேவும் வேற மாதிரி ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல வைரல் ரோடு அதிகமா இருக்கும் போது, சிம்டமேட்டிக் பேஷண்ட் அதிகமா இருக்கும் போது லாக்டவுன் பண்ணாம ஹெர்ட் இம்யூனிட்டியே டெவலப் ஆகிக்கிட்டோம்னு நினைச்சாங்க. ஆனா அப்ப என்ன மிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 5000-6000 பேர் ஒரு நாளைக்கு செத்து போற ஒரு நிலைமை வந்தது. நம்ம அது மாதிரி பண்ணாம வந்து
லாக்டவுன் ஏர்லியா அனௌன்ஸ் பண்ணதுனால நமக்கு வந்து முதல்லயே ரொம்ப சிம்டம் இருக்கிற பேஷண்ட்லாம் முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எல்லாம் நம்ம ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ்க்கோ இல்ல ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ்க்கோ தான் இப்ப வந்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ வந்து கொஞ்சம் விதமா ஹர்ட் இம்யூனிட்டி நம்ம கம்யூனிட்டியில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். ஆனா அதே நேரத்துல அந்த ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு நோயை பரப்புறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதை வந்து நம்ம ஆஸ் அ கம்யூனிட்டி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கு தான் ஆகணும். அதுக்கு இருக்கிற ஒரே தீர்வு வந்து சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் யூஸ் பண்றது தான். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. கொரோனா தொற்று அறிகுறி இல்லாமல் பரவுவதற்கான பல்வேறு விளக்கங்களையும் அலசல்களையும் முன்வைத்தீர்கள். இணைந்து கருத்துக்களை பகிர்ந்த உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இரண்டாவது பகுதியில் நாம் நியூஸ் 360யில் பார்க்க இருப்பது புலம்பெயர் தொழிலாளர்கள் உட்பட அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் சொந்த ஊர் செல்ல மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. சில வழிகாட்டுதல்களையும் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் அது எந்த அளவுக்கு சாத்தியம், அதில் உள்ள சிக்கல்கள், பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து பேச இருக்கிறோம். வல்லுநர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். தொடர்ந்து பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. புலம்பெயர் தொழிலாளர்கள், மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்களது சொந்த மாவட்டங்களுக்கு செல்ல மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் வழிகாட்டுதல்கள் மற்றும் உத்தரவுகளை வழங்கியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கும் நிலையில் அதில் மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களில் உள்ள சாத்தியங்கள், சிக்கல்கள் குறித்து நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு 2 சிறப்பு விருந்தினர்கள் இந்த பகுதியில் இணைந்திருக்கின்றனர். மூத்த பத்திரிகையாளர் திரு தன்யா ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் முன்னாள் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்களும் இணைந்திருக்கின்றனர். முதல்ல திரு தன்யா, மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள்ல உள்ள சாத்தியங்கள் என்ன, அதுல உள்ள சிக்கல்களா நீங்க எதை பாக்குறீங்க? இப்போ MHOட அட்வைசர் என்ன எல்லாருக்கும், எல்லா மைக்ரண்ட் லேபரர்ஸ், ஸ்டாண்டர்டான ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா வேற ஜனங்க அவங்க இன்டர் டிஸ்ட்ரிக்ட், இன்டர் ஸ்டேட் டிராவல் பண்ணலாம். ஆனால் அதில் 2 மெயினான சிக்கல் இருக்கு. ஃபர்ஸ்ட், அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லை, அவங்களுக்கு ஃபீவர் வேற சிம்டம்ஸ் இல்லைன்னு ஒரு சர்டிஃபிகேஷனும் அது ஒரு செக்அப் பண்ணணும். 2, அவங்க எந்த டெஸ்டினேஷன், இப்போ அவங்க கேரளாலேருந்து தமிழ்நாடு போறாங்க இல்லை தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போறாங்க, டெஸ்டினேஷன்லயும் அந்த மாதிரி ஒரு செக்அப் நடக்கணும். அப்போ அவங்க பெர்மிட் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் சிக்கல். செகண்ட் சிக்கல், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் சொல்றாங்க பஸ்ஸஸ்ல மெயினா பஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லா ஸ்டேட்டும் மைக்ரண்ட் லேபரர்ஸை டிராவல் பண்ண வைக்கணும்னு. இப்போ ஆல்ரெடி தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், கேரளா இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாரும் அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க. ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானோட ப்ரெஸ் ரிலீஸ் நான் சொல்றேன். அங்க 15 லட்சம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்க பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்கிற 15 லட்சம் பேர் இருக்காங்க தெலுங்கானாவில். கேரளாவில் நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் 3 lakh மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இதுல அட்லீஸ்ட் ஹாஃப் த பாப்புலேஷன் அவங்களுக்கு திருப்பி போகணும்னா எப்படி பஸ்ஸஸ்ல மட்டும் அவங்கள திருப்பி போக வைக்கலாம்? இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கேட்கிற கேள்வி. பஸ்ஸஸ்ல எப்படி நாங்க இவ்வளோ லட்சம் பேரை, இவ்வளோ 1000 பேரை நாங்க எப்படி பஸ்ஸஸ்ல அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம்? யூ ஹாவ் டு அரேஞ்ச் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ். ஆனா இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு if there are going to be a lot of trains, அது இதுவரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அறிக்கையும் வரல. நிறைய ஸ்டேட்ஸ் அதுக்காக இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில ஸ்டேட்ஸ்ல the danger that we are seeing is that இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மைக்ரண்ட் லேபரர்ஸ் they started walking. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, சரி இப்போ நம்மள என்ட்ரன்ஸ்ல நம்மள நிறுத்த வைக்க மாட்டாங்க, அதனால அட்லீஸ்ட் வாக் பண்ணி பார்க்கலான்னு. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன், உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ஒரு அறிக்கை போட்டு விட்டுருக்காங்க, யாரும் நடந்து வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, இவ்வளவு நாள் ஆல்மோஸ்ட் 4 weeks எவ்வளோ ஜனங்க தேர் ஸ்டக் இன் தோஸ் பிளேசஸ். அவங்களுக்கு எப்படியாவது திருப்பி போகணும். இப்போ பஸ்ஸோ ட்ரெயினோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியலன்னா அவங்க திருப்பி நடக்க தான் போறாங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பொன்ராஜ், இப்ப இதுல கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள்ல நாம முக்கியமா பார்க்க வேண்டியது, இடம்பெயரும் நபர்கள் உரிய பரிசோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும், அறிகுறியற்றவர்களை மட்டுமே இடம்பெயர அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க வழிகாட்டுதல்கள்ல. அப்ப லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போகும்போது அவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது பாசிபிளா இருக்குமா? அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும் நினைக்கிறீங்க? அது வந்து மூவ்மெண்ட் இருக்கோ இருந்துச்சு பாசிபிள். அதாவது தொழிலாளர்கள் வந்து 2-3 மாசத்துக்கு லாக்டவுன்ல இருக்க முடியாது. அவங்க போக வேண்டிய சூழல் பொருளாதார சிக்கல் ஏற்படுகிறது. ஆனா அதே நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு இவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணி அனுப்புறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். டெஸ்ட் பண்ணக்கூடிய கேப்
இருக்கக்கூடிய நிலையில மத்திய இருக்கா அப்படின்னா வந்து இல்லை. ஒவ்வொரு இடத்துலயுமே அவங்கள அந்த அறிகுறி கோவிட் இல்லாதவங்களுக்கு மக்களை வந்து அனுப்பலாம். ஆனா இப்ப இவ்வளவு நாளா என்ன பண்ணாங்கன்னு அப்ப இவ்வளவு நாளா வந்து இவங்க இந்த தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏதாவது டெஸ்ட் நடந்து அப்படின்னா இது வந்து நான் கேள்விப்படல இல்லையா. அது பேர் நடந்து போறாங்க, அதுல சில பேர் அதுல உயிரை இழக்கக்கூடிய சூழ்நிலை. அவங்களுக்கு இப்ப பஸ்ல பண்ணி அனுப்ப சொல்றாங்க, அது நடக்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அது அகைன் வந்து வாய்ப்பு தான் அதிகமாக. பஸ்ஸை அவங்க வந்து ஓகே பஸ்ஸை தவிர்த்து ட்ரெயின்ல ஏற்பாடு பண்ணணும். அது ஓரளவுக்கு சேஃப்டியா போகும். ட்ரெயின்ல போய் அங்க பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வச்சு பண்ணிட்டு அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் பேஷண்ட்ஸ் ஊருக்கு அனுப்பலாம். இல்லைன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பரவலுக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்காங்க. அந்த வாய்ப்பு அதுக்கான இடத்தை கொடுத்துடக்கூடாது. அப்ப டெஸ்ட் பண்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு இந்தியாவில் அப்படின்னா, இந்தியாவில் ICMR இது வரைக்கும் 288 PCR லெபார்டரி, RT-PCR, QPCR, ட்ரூநாட் இந்த மாதிரி லெபார்டரிஸ் 288 ICMR ஸ்பான்சர்ட் ரிசர்ச், மெடிக்கல் ரிசர்ச் இருக்கக்கூடிய 288 லெபார்டரியை உருவாக்கியிருக்காங்க. பிரைவேட் லெபார்டரி ஒரு 97, கிட்டத்தட்ட 385 லெபார்டரி இருக்கு. ஒவ்வொரு PCR லேப்லயும் இவங்க டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 94 சாம்பிளை வந்து 6 மணி நேரத்துல டெஸ்ட் பண்ண முடியும். இவங்க 100%, அதாவது 24 மணி நேரம், ஒரு நாள்ல 24 மணி நேரம் அவங்க டெஸ்ட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய 285 PCR லேப்ல இருந்து அவங்க 3,70,70,000 பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்தியாவுல இருக்கு. ஆனா இப்போதைக்கு 40,000 பேர் தான் இந்தியா முழுக்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா வந்து 100% டெஸ்டிங் கேப்பபிலிட்டியை அந்த ICMR லெபார்டரி உருவாக்கல. இது 100% உருவாக்கினாலே 3,70,000 பேரை டெஸ்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 1,80,00,000 மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இந்தியா முழுக்க இருக்காங்கன்னா இவங்களை டெஸ்ட் பண்றதுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னா, இந்த கேப்பபிலிட்டியை தாண்டி மே 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களை அனுப்புங்கன்னு MHA உத்தரவு கொடுத்தாங்க. பட் அந்த உத்தரவை எப்படி செயல்படுத்துறது? இந்த அனுப்பும் பொழுது மிகப்பெரிய உங்க தொற்று அதிகமாகும். நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே ஒரு சாம்பிளுக்கு விருதுநகர் மாவட்டம் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 50 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர், 50 பேர் அதிகமா இருக்கு. காரணமே வந்து இந்த மாநிலத்திலிருந்து வந்த தொழிலாளர்கள் மாவட்டத்திலிருந்து ஒரு மாவட்டத்தில் இன்னொரு மாவட்டத்துக்கு போனவங்களுக்கு எந்த டெஸ்டும் பண்ணப்படல. எந்த விதமான ஒரு அந்தந்த மாவட்ட எல்லையில அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணியிருந்தாலே அவங்க வந்து இந்த மாவட்டங்கள்ல இந்த 50 பேர் லெவலுக்கு போன எண்ணிக்கையை வந்து குறைச்சிருக்கலாம். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 41 PCR லேப் வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 126 PCR லேப் மற்ற யூனிவர்சிட்டியில இருக்கு, மற்ற R&D ஆர்கனைசேஷன் இருக்கு, IIT இருக்கு, மற்ற இடத்துல இருக்கு. அதெல்லாம் வந்து இன்னும் அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணல. கடந்த 35 அதெல்லாம் ஒருங்கிணைத்து செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க. பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுல மட்டுமே நம்மளால வந்து ஒரு நாளைக்கு 47,000 பேரை டெஸ்ட் பண்ண முடியும். அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. அப்ப இது பண்ணாம நீங்க மைக்ரண்ட் லேபர்ஸ் அனுப்புங்கன்னு சொல்றதுல எந்த விதமான ஒரு நலனும் வரப்போதில்ல. அவங்களை அந்தந்த மாநிலத்துல வச்சு அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையான உணவு, இருப்பிடம், அவங்களுக்கு தேவையான மருந்து எல்லாம் கொடுத்து டெஸ்டிங் பண்ண பிறகு அதுல சர்டிஃபைட் ஆன தொழிலாளர்கள் மட்டும்தான் வெளியே அனுப்பணும். அதற்கான சாத்தியம் இருக்குன்னு சொல்றீங்க. நம்ம பேசலாம். திரு தான்யா, இப்ப இதுல முதற்கட்டத்துல அவங்க எப்படி சொந்த ஊருக்கு போவாங்க, அதுல உள்ள சிக்கல்களை நீங்க பதிவு செஞ்சீங்க. இப்ப அதுல கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஆரோக்கிய சேது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப போற வழியில அவங்க ஒருவேளை பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ போனாலும் அவங்க வந்து சோசியல் டிஸ்டன்சிங்கை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியுமா, அதற்கான சாத்தியங்கள் இருக்கா அப்படின்லாம் நிறைய சிக்கல்கள் வருது இல்ல. இதெல்லாம் எப்படி நம்ம வந்து கடக்க முடியும்? குறிப்பா அந்த ஆரோக்கிய சேது எல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணி, ஒரு மைக்ரண்ட் லேபர்ஸ்ட ஒரு ஸ்மார்ட் போன் இருக்குமா, அவங்க அதை இன்ஸ்டால் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்ப இந்த உத்தரவுகளை எல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் சொல்லணும். இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ யாராவது இருக்கலாம், நார்மல் சாதாரண ஜனங்க அவங்க டிராவல் பண்ணணும்னா அவங்களுக்கு கொரோனா டெஸ்டிங் யூனியன் கவர்மெண்ட் கேட்கல.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்கிரீனிங் நடத்தணும். அதாவது அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, கோல்ட், காஃப், ஸ்னீசிங், இல்ல பிரீதிங் டிஃபிகல்ட்டி, அந்த மாதிரி சிம்டம்ஸ் இல்லாதவங்க மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா அவங்கள டிராவல் பண்ண விட மாட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் செக்கிங் அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நடக்கும். அப்புறமா செகண்ட் டெஸ்டிங் டெஸ்டினேஷன் பாயிண்ட்ல நடக்கும். இப்போ டெஸ்டினேஷன் பாயிண்ட்ல அவங்க அங்க போய் சேரும் போது திருப்பியும் செக் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஃபீவர், கோல்ட், காஃப் இருக்கான்னு. இல்லை அப்படி இல்லைன்னா அவங்கள ஒரு இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன், அது ஒரு ஸ்டேட்ஸ் டிசைட் பண்ணும். இப்போ வரப்போற இந்த ஆயிரம் லட்சக்கணக்கு ஜனங்களை, எஸ்பெஷலி ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல இவ்வளோ லட்சம் ஜனங்களை அவங்க இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் பண்றதுக்கு அவங்களுக்கு இடங்க இருக்கா? இல்லைன்னா எல்லாரையும் வீட்டில் போக வைக்கணும். அண்ட் த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் டு மேக் ஷுர் தட் இவங்களை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. ஐ மீன் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 14 to 20 days அவங்கள அக்கவுண்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு பெரிய லாஜிஸ்டிக்கல் எக்ஸசைஸ். இது எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு கரெக்டா புரியல. செகண்ட், எஸ், சோஷியல் டிஸ்டன்சிங், ட்ரெயின்ல இருந்தாலும் பஸ்ல இருந்தாலும் சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லைன்னா பிசிக்கல் டிஸ்டன்சிங் கண்டிப்பா இருக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் அது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி ஜார்க்கண்ட், தெலுங்கானாவிலேருந்து ஜார்க்கண்ட்ல ஒரு ட்ரெயின் போயிடுச்சு. அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது அதுல சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா 1200 பேர் மட்டும்தான் அந்த ட்ரெயின்ல போயிருக்காங்க. அப்போ சிலப்பா சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ட்ரெயின் ஒரு டெஸ்டினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது அங்க போய் சேர வரைக்கும் ஒரு 1 day டிராவல் இருக்குன்னா கண்டிப்பா சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாம் ஜனங்க they will not follow it. அந்த தெலுங்கானால வந்த பிக்சர்ஸ் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும் அந்த ட்ரெயின்ல சோஷியல் டிஸ்டன்சிங் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த மாதிரி பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் கண்டிப்பா இருக்கு. ஆனா இது ரொம்ப டிஃபிகல்ட் ஆக போகுது இந்த ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் மாதிரி ஸ்டேட்ஸுக்கு. ஏன்னா அங்கதான் நிறைய ஜனங்க திருப்பி வாபஸ் வர போறாங்க. அப்ப இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் இந்த மாதிரி மைக்ரண்ட் லேபர்ஸ் இந்தியா முழுக்க பல இடங்கள்ல போராட்டம் நடத்தினாங்க. மும்பையில பெரிய அளவு அவங்க கூடி போராட்டம் நடத்தினாங்க. அவங்களுக்கு தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு, வீடுகளுக்கு போகணும்னு ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல். இன்னொரு பக்கம் அரசுக்கோ நிர்வாகத்துக்கோ இந்த பரவலை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நெருக்கடி. இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? இனி வரக்கூடிய நாட்கள்ல இதை பேலன்ஸ் பண்ணி இந்த பரவலை கட்டுப்படுத்துறது எப்படி சாத்தியமா இருக்கும்? நிறைய பேருக்கு வாபஸ் அவங்க வீட்டுல போகணும்னு ஆசை இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு செட்டப் இப்ப கவர்மெண்ட் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் அவங்களோட வீட்டுல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல அவங்களோட டெஸ்டினேஷன் ஸ்டேட்ல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கம்பல்சரி குவாரண்டைன் 14 to 28 days குவாரண்டைன் பண்ணி தான் ஆகணும். அந்த குவாரண்டைன் அவங்க பிரேக் பண்ணிடுச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆகும். இப்போ நம்ம சென்னையில என்ன பார்க்குறோம், 4 days ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் என்னைக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சோ அன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க ஒரு மார்க்கெட் பிளேஸ்லயும் வந்தாங்க சென்னையில. வெளியில ஈவன் ஹாட் ஜோன்ஸ்ல நம்ம பார்த்தோம் அவங்க வெளியில வந்திருக்காங்க. அதோட ஒரு இம்பாக்ட் சென்னையில என்ன ஆக போகுதுன்னு ஒரு 10 daysக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரிய போகுது. இப்ப தெரிய போறது இல்லை. 10, 14 இல்ல 20 daysக்கு அப்புறம் தான் தெரியும் சென்னையில அதுக்கு என்ன இம்பாக்ட் ஆக போகுதுன்னு. அப்ப அதே ரீதியில எல்லா ஸ்டேட்ஸுமே யாரெல்லாம் வாபஸ் வராங்களோ, அது ஸ்டாண்டர்டான ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, லேபரர்ஸா இருந்தாலும் சரி, அவங்கள ஸ்ட்ரிக்டா குவாரண்டைன் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா ஒரு 20 daysக்கு அப்புறம் திருப்பியும் இந்த கர்வ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே, நன்றி திருமதி தானியா. திரு பொன்ராஜ், அடுத்த சுற்றலையும் நாம பேச இருக்கிறோம். இது தொடர்பான விஷயங்களையும் நாம பேச இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இடைவேளைக்கு பிறகு 3வது சுற்றில் இந்த ஊரடங்கு காலம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் சிக்கனம் என்று பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நம் வாழ்க்கை முறையில் ஒரு அங்கமாக அது இடம் பிடிக்குமா என்பது குறித்து பேச இருக்கிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு. இந்த பொது முடக்க காலம் என்பது நம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வதற்கான பல்வேறு சூழல்களை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக சிக்கனத்தை அதிக மக்கள் கடைபிடிக்க தொடங்கி இருக்கிறனர். அதற்கான சூழலும் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. வெளியில் செல்ல முடியாமல் வீடுகளுக்குள் முடங்கி இருக்கும் நிலையில் சிக்கனத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் ஆளாகி இருக்கின்றனர். தொடர்ந்து இந்த சிக்கனம் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து ஊரடங்கு முடிக்கப்பட்டு இயல்பான வாழ்க்கை நிலைக்கு திரும்பிய பிறகும் கடைபிடிக்கப்படுமா? என்ன விதமான மாற்றங்கள் நம் வாழ்க்கை முறையில் ஏற்பட போகிறது என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் விருந்தினர்களாக இணைந்திருக்கின்றனர். திருச்சியில் இருந்து குடும்ப தலைவி திருமிகு அருணா மற்றும் திரு பொன்ராஜ் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். முதலாவதா திருமிகு அருணா, இந்த பொது முடக்க காலகட்டத்தில் நிறைய பேர் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. பொதுவாக ஒரு குடும்ப தலைவியா உங்களுக்கு இந்த பொது முடக்க காலத்துக்கு முன்பா எவ்வளவு செலவு பண்ணீங்க, இப்போ உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது, அதை பத்தி நீங்க உங்களுடைய கருத்து. நாங்கள் பொது முடக்கத்துக்கு முன்னாடி வாரானா வெளியே போவோங்க சார். வெளியே போய் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவோம்.
சினிமாக்கு போவோம், மாலுக்கு போவோம், தேவையில்லாமல் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். போகும்போது ஏதாவது மால் போனோம்னா ஏதாவது ட்ரெஸ்ஸை வாங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் இப்போ பொது முடக்கத்தும் போது எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். இந்த மாதிரி செலவெல்லாம் எங்களுக்கு குறைஞ்சிருக்கு, நிறையா குறைஞ்சிருக்கு. இப்போ சிக்கனத்தை பழகி கொண்ட ஒரு சமூகமா, ஒரு மக்களா, ஒரு திரளா நம்ம உருவாயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சார், நாங்கள் நிறையா செலவு பண்ணதெல்லாம் ரொம்ப குறைச்சிருக்கோம். இப்போது வெளியே போக வேலை இல்லாதனால நிறையா குறைச்சிருக்கிறோம். இனியும் இனிமேல் லாக்டவுன் முடிஞ்சாலும் நாங்கள் இதுலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கலான் இருக்கிறோம். அப்ப சிக்கனத்தை பழகி கொண்ட வாழ்க்கை முறை தான் இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் இருக்கும் அப்படின்னு ஒரு குடும்ப தலைவியா சொல்றீங்க. ஆமாங்க சார், கண்டிப்பாக. அனாவசியமாக செலவு பண்ணுறதெல்லாம் குறைச்சி பழகிக்கிட்டோங்க சார். இப்போது நன்றி திருமிகு அருணா, தொடர்ந்து பேசலாம். திரு பொன்ராஜ், எப்படி பாக்குறீங்க இந்த பொது முடக்க காலகட்டம் நிறைய வாழ்க்கை முறையை மாற்றி போடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கு, குறிப்பா சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்குமா, எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இந்த பொது முடக்க காலகட்டத்துல ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 5000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் இருந்தா போதும், ஒரு 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலியை சமாளிச்சிடலான்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இன்னைக்கு பெண்களுக்கு எப்பயுமே அந்த நம்பிக்கை இருக்கும். ஆனா ஆண்களுக்கும் அது வந்திருக்கு. அவ்வளவு இருந்தா போதுமா, சமாளிச்சிட முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு 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 கேள்வியா அது அமைஞ்சிருக்கு. ஆனா குழந்தைங்களுக்கும் அது புரியும் நினைக்கிறேன். பாதி பேருக்கு இன்னைக்கு தேவையற்ற செலவுகள்லாம் தவிர்க்கப்பட்டு ஒரு 5000 இருந்து 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதையும் கொஞ்சம் லோ எண்ட் ஸ்டேட் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியிலே ஒரு 5000 ரூபாய்க்குள்ள இருந்தாலே போதும், ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு மேனேஜ் பண்ணிட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். தேவையற்ற செலவுகள் தானே, ஏகப்பட்ட செலவுகள், தேவையற்ற செலவுகள். ஆனால் மாலுக்கு போறது, சினிமாவுக்கு போறது, இப்படி எல்லாம் போறப்ப வரக்கூடிய செலவுகள் அத்தனையுமே தேவையற்ற செலவுகள். இதை குறைச்சி இருக்க முடியும், அப்ப சிக்கனமா வாழ முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அதே வேளையில நீங்க இது ஊரடங்குகளால இது ஃபோர்ஸ் செய்யப்பட்ட ஒரு நம்பிக்கை. இது இருந்தா போதும், நம்மளால குடும்பத்தை மேனேஜ் பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆனா ஊரடங்க ஓபன் பண்ணி நீங்க பாருங்க, இது எவ்வளவு தூரம் அது பேஸ்ட் அவுட் ஆகுது அப்படின்னு. சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க போகணும், ஆனா சினிமா தியேட்டர் இப்போதைக்கு திறக்க முடியாது. மாலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, மால் கொஞ்சம் கொஞ்சமா தான் திறப்பாங்க. ஆனால் ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த நார்மல்சிக்கு வரும் பொழுது இதே ஒரு சூழல் வரும் என்ற நிலை வந்துச்சுன்னா, அதுக்கு இப்ப நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டமா டிஸ்கஸ் பண்ணி இந்த சிக்கனத்தினுடைய அவசியத்தை நம்ம பிள்ளைங்கள்ட்ட பேசினால் மட்டுமே, சிக்கனத்தினுடைய அவசியத்தை பிள்ளைங்கள் உணர்ந்து கொண்டால் மட்டுமே இது தொடரும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாருமே வீட்டுல உட்காந்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி, பசங்க பாதி பேர் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் பழக்கம். அப்ப ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு நேரம் இல்லை போறதுக்கு. அப்ப அந்த பழக்கத்துல இருந்து மாறி இதை ஃபேமிலியா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணா மட்டும் இது கொஞ்சம் கண்ட்ரோலா தொடரும். இல்லைன்னா திரும்பவும் இது எல்லாரும் அந்த பழைய வழக்கத்துக்கு போகத்தான் சூழல் வரும். ஆனா இதையும் தாண்டி அந்த ஃபேமிலிக்கு மிகப்பெரிய செலவுன்னு இருக்கு. அதான் வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, அப்புறம் மற்ற கடை வாடகை, அப்புறமேலு இஎம்ஐ, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சுமைன்னு இருக்கு. அந்த சுமையை மேனேஜ் பண்றதுக்கு இந்த சிக்கனம் இந்த 3 மாசத்துல அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஓகே, திருமிகு அருணா, எதெல்லாம் ஒரு வீண் செலவுகள், ஒரு தேவையற்ற செலவுகள் அப்படின்னு ஒரு குடும்ப தலைவியா பாக்குறீங்க? இனிமேல் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எதையெல்லாம் நீங்க சொல்ல முடியும்? நாங்கள் லாக்டவுனுக்கு முன்னாடி வாரம் வெளியே போவோங்க சார். வாரம் வெளியே போவோம், தேட்டர் போவோம். சும்மா வீட்டில் இருக்க முடியல, அவர் காலையில் போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. அதனால் வீக்லி ஒன்ஸ் தான் எல்லோரும் வெளியே போகணுன்னு நினச்சிட்டு வெளியே போவோம். வெளியே போகும்போது மாலுக்கு போவோம், தேவையில்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுவோம், நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ இந்த லாக்டவுனில் எங்களுக்கு அதெல்லாம் பழகிடுச்சு. எங்கேயுமே வெளியே போகாமல் வீட்டிலே இருந்து குடும்பத்தோடு செலவு பண்ணுற பழக்கம் எங்களுக்கு வந்துருச்சு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பழக்கம் வந்துருச்சு. அப்படிங்கும் போது இது நாங்கள் பழகி 4 வாரம் போகிறோங்கிறத இனிமேட்டு 1 வாரமாக குறைச்சிக்குவோம் நாங்கள். இல்ல, பொதுவா அப்படி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப பொதுவா உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்கலாம், அவங்க உங்களுக்கான ஒரு அழுத்தத்தை கூட கொடுக்கலாம். இப்ப இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு இந்த மாதிரி வெளியே போகணும், நிறைய இடங்களை பார்க்காம வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க ஒரு சூழல்ல திரு பொன்ராஜ் கூட குறிப்பிட்டாரு, ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகி நிறைய இடங்களுக்கு போகணுங்கிற ஒரு நிலைமை உருவாகும்.
6 மாசத்துக்கு பின்ன மறுபடியும் பழைய நிலைக்கே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே, அப்படி போக முடியும்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் தோணும் போகணும், இவ்வளோ நாள் உள்ளே இருந்தனால ஸ்ட்ரெஸ்ஸுனால வெளியே போகணுன்னு தோணும். ஆனால் போக போக பழகிருங்க சார். இப்போ எங்களுக்கு பழகிருச்சு இல்லையா, அது மாதிரி பழகிருங்க சார். உங்க குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்க சொல்லி தரீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? இல்லை, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அப்பா அம்மா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது, சேர்ந்து வீட்டில் இருக்கிறது, ஒன்றா சாப்பிட்றது, எல்லாமே டைம் நிறைய எங்களுக்கு கிடச்சிருக்கே. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இப்போ உண்மையாகவே எல்லாம் ஒன்றா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போ இந்த பொது முடக்க காலத்தில் அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களும் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. வேற என்னெல்லாம் இந்த பொது முடக்க காலத்துல குழந்தைகள் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க? வீண் செலவுகள் தாண்டி அவங்க என்ன விதமான விஷயங்களை எல்லாம் உங்ககிட்ட கேட்கறாங்க? என்ன கேட்குறாங்க? சாப்பாடு தான் நிறைய கேட்குறாங்க. நல்லா விதவிதமாக சமைச்சு தரோம் சார். வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்றது எல்லாமே இப்போ வீட்டில் செஞ்சு தரோம். நாங்கள் வீட்டில் செஞ்சு தரோம், நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க பிள்ளைங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் சார். ஓகே, திரு பொன்ராஜ், எதையெல்லாம் வீண் செலவுகள் அப்படின்னு நாம வரையறுக்க முடியும்? இப்போ ஒரு நகையோ ஒரு இடம் வாங்குறதையோ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நாம பார்க்கலாம். அதை தாண்டி எதெல்லாம் ஒரு வீண் செலவுகள், இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசிய செலவுகள் அப்படின்னு எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம்? நீங்க இன்டர்நெட்ல பார்த்த உடனே அதை வாங்கணும்னு தோணுன உடனே டக்குன்னு ஒன்று ஆர்டர் பண்ணி, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அதை உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க. அப்ப நம்மளுக்கு வெளியே போய் வாங்குறத விட இன்டர்நெட்ல வீட்டுல இருந்து வாங்குறக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். கையில காசு இருந்துச்சு அப்படின்னா இதை வாங்குவோம் அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த அந்த டெம்டேஷன் வந்து இளைஞர்களுக்கு, பொதுவாக இளைஞர்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி டெம்டேஷன் இருக்காது. மேடம் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து தே வில் என்ஜாய் லிவிங் வித் பேரண்ட்ஸ். அவங்களோட விளையாடுறது செய்யறதெல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் வளர்ந்த பசங்கள்லாம் வந்து ஆளாளுக்கு ஒரு ஃபோன் வச்சிருக்காங்க. அவங்கவுங்க ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு அவங்கவுங்க சாட் பண்றது, அவங்க டிஸ்கஸ் பண்றது, படம் பார்க்கறது. இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸு, அடுத்து வந்து இந்த மாதிரி அமேசான், இப்படி வந்து பல்வேறு இதுல வந்து படம் பார்க்கறது, அப்புறம் வந்து ஷாப்பிங் பண்றது, இதெல்லாம் வந்து பணம் இருந்துச்சுன்னா அதை செய்யறாங்க. அதை வந்து பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாதான் அது குறையும். இல்லைன்னா வந்து ஆட்டோமேட்டிக் ஆர்டர் பண்ணி எல்லாமே ஸ்னாப்டீல் ஒர்க் பண்ணுது, வந்து பிளிப்கார்ட் ஒர்க் பண்ணுது, அமேசான் ஒர்க் பண்ணுது. டைரக்டா உங்களுக்கு வந்து வீட்டில் கொண்டாந்து கொடுக்கறதுக்கு எல்லா வசதியும் இருக்கு. அப்ப அதுக்கு ஆர்டர் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு டெம்டேஷன் வந்து அந்த தேவையில்லாத பொருள்களை, நமக்கு அத்தியாவசியத்தை தவிர்த்து எந்த பொருளும் நம்மளுக்கு தேவையில்லை என்ற உணர்வை வந்து முதல்ல இளைஞர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். மாணவர்களும் இளைஞர்களும் அதை வந்து உணர்ந்து கொண்டால் இந்த தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகள் தவிர்க்கப்படும். அப்ப அது வந்து கன்சியூமர், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸா இருக்கட்டும், எது தேவையோ இந்த காலத்துல அதை மட்டும் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டாலே தேவையில்லாத செலவுகளை நம்ம குறைச்சிட முடியும். ஆனா அந்த எண்ணம் வரணும்னா அது வந்து குழந்தைங்களுக்கு சொல்லணும், அது சொல்லி கொடுக்கணும், அது வந்து அவங்களோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். அந்த வீணான செலவுகளை நம்ம தவிர்த்தால் நம்ம நகை வாங்கலாம், இல்ல வந்து இடம் வாங்கலாம், இல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதை போடலாம். இந்த எண்ணங்களை எல்லாம் வந்து நம்ம இளைஞர்களுக்கு விதைக்கணும். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அப்ப அந்த எண்ணங்களை விதைப்பதுல பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையா வந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் டெய்லி அட்லீஸ்ட் இன்னைக்காவது வந்து 2 வேளையாவது ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி அவங்க வந்து மனம் விட்டு பேசி பல்வேறு விஷயங்களை, தங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை அவங்களுக்கு திணிக்காம அதை ஷேர் பண்ணி ஜாலியா ஜோவியலா ஷேர் பண்ணக்கூடிய ஒரு குடும்ப என்வரன்மெண்ட்டை ஒவ்வொரு ஃபேமிலிலையும் கிரியேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகள், இளைஞர்கள் வந்து இதை புரிஞ்சுக்குவாங்க, இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. தேவையற்ற செலவுகள் தவிர்க்கப்படலாம். ஓகே, திரும்ப அருணா, இப்ப லாக்டவுன் பீரியட்ல குழந்தைகள்லாம் வீட்டுல இருக்கிறாங்க, நீங்களும் வீட்டுல இருக்கிறீங்க, அம்மா அப்பா அண்ணன் எல்லாரோட சேர்ந்து ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. லாக்டவுன் ஒருவேளை முடிஞ்சிட்டு அப்பாவோ அண்ணனோ அம்மாவோ வேலைகளுக்கு போயிட்டா குழந்தைகள் வந்து பேசி பழக முடியாத ஒரு நிலை வரும். அப்ப அவங்க வேற ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க, அப்ப அவங்க அடம்பிடிக்க கூட செய்வாங்கல்ல, அதை எப்படி சமாளிப்பீங்க? அடம் பிடிப்பாங்க, அடம் பிடிக்க மாட்டாங்க சார். வெளியே போகணுன்னு சொல்லுவாங்க. என்ன அதான் சொன்னேன், என்ன 4 மாதத்துக்கு 4 தடவை போனவங்க 2 முறையாக குறைச்சிக்கலாம். நாங்கள் இதுலேருந்து பழகிக்கிட்டோம். 2 முறையாக குறைச்சிக்கிட்டு வெளியே போகிறத பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம். இப்போ இருந்த மாதிரியே பழகிக்கலாம்னு சொல்லி தரலாங்க சார்.
நன்றி திருமிகு அருணா. குடும்பத் தலைவியாக இணைந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். திரு பொன்ராஜ், இது குறித்து பல்வேறு அலசல்களையும் முன்வைத்த விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. தொடர்ந்து நாம் 4வது பகுதியில் பேச இருப்பது நடிகை ஜோதிகா நடித்துள்ள பொன்மகள் வந்தாள் திரைப்படம் நேரடியாக OTT பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் செய்யப்படுகிறது. இதில் உள்ள சாதக பாதகங்கள் குறித்து 2 சிறப்பு விருந்தினர்களோடு பேச இருக்கிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜோதிகா நடித்துள்ள பொன்மகள் வந்தாள் திரைப்படம் நேரடியாக OTT பிளாட்ஃபார்மில் வெளியிடப்படுவதற்கு என்ன காரணம் என்று விரிவாக பார்க்கலாம். நடிகர் சூர்யா தயாரிப்பில் அவரின் மனைவி ஜோதிகா நடித்துள்ள திரைப்படம் பொன்மகள் வந்தாள். உண்மைச் சம்பவத்தை மையமாக கொண்டு அறிமுக இயக்குனர் JJ ஃபிரெட்ரிக் இயக்கியுள்ளார். படத்தை மார்ச் மாதம் இறுதியில் வெளியிட தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டிருந்தது. ஆனால் கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக திரையரங்குகள் மூடப்பட்டதால் படத்தை வெளியிட முடியவில்லை. திரையரங்குகள் திறக்க மேலும் சில மாதங்கள் ஆகும் என்பதால் தற்போதைய சூழலை சமாளிக்க 9 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட படத்தை 6 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு அமேசான் நிறுவனத்திற்கு சூர்யா விற்பனை செய்துள்ளார். தயாரிப்பு நிறுவனம் எடுத்துள்ள இந்த முடிவுக்கு இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் ஆதரவு தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் திரைப்படத்தை நேரடியாக வெளியிடும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். பொன்மகள் வந்தாள் படத்தை OTT முறையில் வெளியிட்டால் சூர்யா குடும்பத்தினர் தயாரிக்கும், நடிக்கும் படங்களை வெளியிட மாட்டோம் என திரையரங்க உரிமையாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். OTT முறையில் படங்கள் வெளியாவது காலத்தின் மாற்றம் என்றும் OTT முறை சிறிய படங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதால் அதை அனைவரும் வரவேற்க வேண்டும் என்பதே திரைத்துறையினரின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா. ஜோதிகா நடித்துள்ள பொன்மகள் வந்தாள் திரைப்படம் நேரடியாக OTT பிளாட்ஃபார்மில் வெளியிடப்படுவதற்கான காரணங்கள் குறித்து பார்த்தோம். தற்போது நம்முடைய 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைய இருக்கின்றனர். திரையரங்க உரிமையாளர் திரு ஸ்ரீதர் இணைகிறார் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் திரு ரவீந்திரனும் இணைகிறார். முதல்ல திரு ஸ்ரீதர், நாம கொஞ்சம் கொஞ்சமா கால மாற்றத்துக்கு உள்ளாயிட்டே வரும். தொழில்நுட்பங்கள் நிறைய வளர்ந்துருச்சு. மாற்றங்களை சந்தித்து வரக்கூடிய ஒரு நிலையில இந்த OTT பிளாட்ஃபார்ம்ல படம் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமா? ஏன் இவ்வளவு கடுமையான எதிர்ப்பை திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவிக்கிறீங்க? திரு ஸ்ரீதர், இந்த மாதிரி OTT பிளாட்ஃபார்ம்ல படம் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயமா? ஏன் ஒரு கடுமையான எதிர்ப்புகளை திரையரங்க உரிமையாளர்கள் தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? எந்த ஒரு கடுமையான எதிர்ப்புகளையும் இப்ப இதுல பதிவு பண்ணவே இல்லை. எல்லா மெம்பர்ஸ் உடைய ஒரு உணர்வுகளை தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய பன்னீர்செல்வம் பதிவு பண்ணியிருக்காரு. வேற ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. அதே நேரத்தில் இதுல உங்களுக்கு ஒரு தெளிவா ஒன்று சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த OTT பிளாட்ஃபார்ம்ல வெளியிடுறது எல்லா இடத்துலயும் இப்ப ஹிந்தியில வேர்ல்டு லெவல்ல ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க போட அதே மாதிரி நான் ஒரு சின்ன பிளாஷ் நியூஸ் சொல்றேன். நேத்திக்கு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல உள்ள அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு கம்பெனி, அவங்க ஒரு படத்தை எல்லாமே 8 மந்த்ஸ்க்கு பிறகுதான் போடணும்னு அவங்களுக்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு ஒரு எக்ரிமெண்ட் இருக்கு. அதை மீறி அவங்க என்னமோ அந்த படத்து பேரை நோ கியூன் என்னமோன்னு அதை அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தியேட்டர் ஓனர்ஸ் அவங்க நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கலாமா வேணாமான்ற டிஸ்கஷன் அதுக்கு உண்டானது போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையிலே கேரளா அரசாங்கத்தில் எல்லாருமே நம்ம கேரளாவை ஒரு முன்மாதிரியா எடுத்துட்டோம். கேரளாவிலேயே பாத்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸும் தயாரிப்பாளர்களும் ஒன்னா கூடி அவங்க ரொம்ப அழகா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, படம்ங்கிறது கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் OTT பிளாட்ஃபார்ம்லாம் போகும்னு சொல்லிட்டு, இது ஒரு சரியா தப்பான்னு நான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக குருவாயூர்ல ஒரு சசிகுமார்ட்ட பேசி, பாபி சார்ட்ட பேசி, அவரு ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்க எல்லாமே சொல்றோம், நாங்க நீங்க போட வேண்டாம்னு சொல்லல, உங்களோட இது நீங்க போட்டுக்கங்க. இதுக்கு நாங்க படத்தை போட்டோம்னா இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் எல்லாம் வரும், அதன் மூலமா மக்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். இப்ப இந்த OTTல போட்டீங்கன்னா டாக்ஸ் எல்லாம் வருமா அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். ரெண்டாவது, எங்களோட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்க தயாரிப்பாளர்கள், இப்பவும் நீங்களும் கொஞ்ச நாளுக்கு எங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணலாமே அப்படின்னு தான் கேட்கிறோம். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க போகணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு முடிவுன்னு சொன்னா அதை நீங்க எடுத்துக்கங்க. அதே மாதிரி இப்ப மற்ற பிளாட்ஃபார்மை தேட வேண்டிய நிலைமைக்கு தியேட்டர் ஓனர்களும் தள்ளப்படுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப IPL இருக்கு, அதை OTTலயோ மற்ற யார் அதனுடைய அந்த பிராட்காஸ்டிங் பண்றதுக்கு உண்டான பெர்மிஷன் வாங்கிட்டாங்களோ
அவங்கள்ட்ட இருந்து கேட்டு இப்ப நம்ம ஐடிஎல தியேட்டர்ல போடலாம். அது எங்களுக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம் தான். அது நீங்க வேண்டாம்னு சொல்ல போறதுல சொல்லவும் மாட்டீங்க. அதே மாதிரி இந்த 2020 வேர்ல்டு கப் மற்ற எது முக்கியமான நிகழ்ச்சிகளோ அதெல்லாம் கூட நாங்க கூட தியேட்டர்ல போடலாம். அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பா நாங்க பயன்படுத்திக்கிறோம். சரி, உங்களுடைய கேள்விகளுக்கான பதில திரைப்பட தயாரிப்பாளர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். திரு ரவீந்திரன் சில கேள்விகளையும் அவர் முன் வச்சிருக்கிறார். நீங்க ஒரு பக்கம் பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொன்னு, இந்த படங்களின் மூலமா வரக்கூடிய டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போய் மக்களுக்கு நல்லதுங்கிற அடிப்படையில தான் அது போய் சேருது. இதையெல்லாம் கணக்கில் எடுக்கணும்னு அவர் குறிப்பிடுறாருல. வணக்கம். ஸ்ரீதர் அண்ணனுடைய உணர்வை நாங்க தயாரிப்பாளர்களுடைய மொத்த சார்பா நாங்க ரொம்ப மரியாதைக்குரிய அளவுலதான் எடுத்துக்கிறோம். ஆனா அண்ணனுக்கும் மற்ற திரை அரங்கு உரிமையாளர்களுக்கும் நாங்க என்ன சொல்ல ட்ரை பண்றோம்ன்றது அவங்களுக்கு இன்னும் சரியா போய் ரீச் ஆகுதான்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது திரைத்துறையினருக்கு ஒரு த்ரெட், ஒரு ஃபியரை கிரியேட் பண்ண, அதாவது திரையரங்க உரிமை தியேட்டர் ஓனர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் மாதிரியே இது ப்ரொஜெக்ட் ஆகி இது அந்த அளவுலயே ஒரு கூடாகரமா பேசிக்கிட்டு இருக்கு. அது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா, முதல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்ன மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துப்போம். இப்போதைக்கு அடுத்த ஸ்டேட், அடுத்த கண்ட்ரி அதெல்லாம் நம்மளோட கம்பேர் பண்ணிக்காம எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க 5 நிறுவனங்கள் மட்டும்தான் ரெகுலரா படம் வாங்கிட்டு இருக்கு. அதுல 3 நிறுவனங்களுக்கு சேட்டலைட் சேனல், அதாவது சேனலே அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கு. 2 கார்பரேட், அமேசான் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ், இவ்வளவுதான் இருக்கு. நீங்க இதை எடுத்துக்கும் போது இதை நீங்க ஒரு பார்வையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல அந்த 2 கார்பரேட் நிறுவனம் திடீர்னு அவங்க எடுத்த முதல் கட்ட நடவடிக்கை தான் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படம் வாங்குறத ஃப்ரண்ட் யார்ட்ல வாங்க வந்திருக்காங்க. நீங்க ஜென்ரலாவே அதே பிளாட்ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்துல இந்த 2 வருஷத்துல அவங்க 2-3 வருஷத்துல வாங்கின படங்களையும் இப்ப சமீப காலத்துல ஒரு 6 மாசத்துல வாங்குற படங்களையும் பாத்தீங்கன்னா, ரொம்ப எந்த பெரிய படத்தையும் அவங்க ஆஃப்டர் ரிலீஸே ஒன்னும் அவங்க காசு கொடுத்தெல்லாம் வாங்குறது இல்ல. இப்ப கூட ஒரு மித்து தான், அவங்க அதிக விலை கொடுத்து பொன்மகள் வந்தால் வாங்கிட்டாங்க, இதனால தியேட்டர்ஸ்க்கு ஒரு ரெவன்யூவை கட் பண்ணிட்டு எல்லாரும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு போயிடுவாங்க. இதுல நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் லெவல அதிகமா பாத்தீங்கன்னா கூட அமேசான் பிரைமோடைய கடந்த 2 மாசம், அதாவது இந்த 1.5 மாசத்துக்குள்ள இந்த லீவ் பீரியட்ல தான் அதுவே அதிகமாக ஆரம்பிக்கிறதே தவிர, இதனால அதாவது தியேட்டர்ஸ்க்கு போற படங்கள்னு ஒண்ணு இருக்கு சார். ஸ்மால் பட்ஜெட் ப்ரொடியூசர்ஸ், அதாவது சிறுபட தயாரிப்பாளர்கள், மீடியம் பட்ஜெட் தயாரிப்பாளர்கள், இவங்களோட பார்வை மட்டும்தான் டிஜிட்டல் மேல இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு விஜய் சார் படம், அஜித் சார் படம், ரஜினி சார் படம், இந்த படம் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் 100 crore கிளப் 100 கோடிக்கு கலெக்ட் ஆகுறது. இதுல இவங்களுக்கு நாங்க 20 கோடி 30 கோடி சம்பளம் கொடுக்குறோம். இதெல்லாம் தியேட்டரை நம்பிதான் நடந்துகிட்டு இருக்கு. தியேட்டர்ல இந்த மாதிரியான படங்கள் போடலைன்னா 10 கோடிக்கு மேல ஒரு தயாரிப்பாளர் படமே எடுக்க முடியாது பிராக்டிகலா. ஏன்னா நீங்க சொல்ற கிராஸ் எல்லாம் ஒரு டிஜிட்டல் பிரைம்ல கலெக்ட் பண்ணாது. எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க டெக்னிக்கலா? அதுல இப்ப அண்ணன் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, கேரளால ரொம்ப அருமையான முடிவு எடுத்திருக்காங்க, திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் டிஜிட்டல்ல வரணும். அது முற்றிலும் உண்மை. ஏன்னா நீங்க அங்க பாருங்க, திருஷ்யம்னு ஒரு படம் எடுத்தான், 3 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து 60 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி காட்டுறான். பிரேமம்னு ஒரு படம் எடுக்கிறான், 3-4 கோடிக்கு படம் போட்டு 30-40. தெலுங்குல பெல்லி சூப்புலு, சாய் ஸ்ரீகாந்தத்ரியா, இப்படி நீங்க சின்ன படங்களை தமிழ்நாட்டை தவிர மிச்ச எல்லா தியேட்டர்லயும் அவ்வளவு ஷோஸ், அவ்வளவு பிரைம் வந்தாதான் ஒரு 3 கோடி 4 கோடி படம் 50-40 கோடி கலெக்ட் ஆகும். தமிழ் சினிமால எங்கேயாவது நீங்க ஏதாவது ஒரு சின்ன படம் வெற்றி பெற்ற படம் சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? சின்ன படத்துல நாங்க 2 வாரம் தியேட்டர்ல இருந்தோம்னு சொல்றதுதான். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய. நாங்க எங்களை ஏமாத்திட்டு நிறைய படம் பண்ணிட்டு இருக்கோம், சின்ன படங்களை நாங்க வெற்றி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. நீங்க நிஜத்துல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓடிடி பிளாட்ஃபார்ம்னா என்னன்னா, தமிழ் சினிமால ஒரு சின்ன பட தயாரிப்பாளருக்கு அந்த படத்தை பிரிச்சு ரைட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில ஓடிடி பிளாட்ஃபார்மும் ஒன் ஆஃப் த பிசினஸ்கான. அவர் என்ன சூழல்ல சொல்றாரு நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப இந்த லாக்டவுன் பீரியட்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல படம் பார்க்கறவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்போ ஒரு புது படத்தை அதே பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு நடைமுறை வந்தா திரையரங்க உரிமையாளர்களோ அதை சார்ந்து தொழில் நடத்தக்கூடிய பல்லாயிரக்கணக்கானோர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு அடிப்படையான கவலையை நாம புரிஞ்சுக்க முடியாதா? சார், நீங்க இந்த கவலையை நீங்க எங்க தெரியுமா முதலீடா வைக்கிறீங்க? நாங்க இந்த படம் எடுக்கிறோம் பாத்தீங்களா, இந்த படத்துல சிறு படம் பட்ஜெட் படத்தை பத்தி மட்டும்தான் நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். இது முழுக்க எப்படி நாய்ஸ் ஆகுதுன்னா,
நீங்க வந்து ஒரு பெரிய படத்தை கொண்டு போய் போட்டீங்கன்னா தியேட்டருக்கு அது ஒரு மிகப்பெரிய நஷ்டம். மிகப்பெரிய ஒரு தியேட்டருடைய வாழ்வாதாரம் பெரிதளவுல பாதிக்கப்படும். நீங்க சிறு படம்க்கு ஒரு தியேட்டர் எவ்வளவு ஷோஸ் கொடுத்துறாங்க, எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் கொடுத்துறாங்கன்னு பாக்குறீங்க. அவ்வளவு எல்லாம் கொடுக்கறதும் கிடையாது, அவ்வளவு அதுக்கான என்ன சொல்றது ஸ்பேஸும் கிடையாது. நீங்க மொத்தமா ஒரு சிறு படம் 4 ஷோஸ் கிடைக்கிறதே இங்க பெரும் கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம ஒரு தயாரிப்பாளர் சார் எந்த ப்ரொடியூசருமே தியேட்டர்ல படம் பார்க்க தான் ஆசைப்படுவாங்க. எந்த ப்ரொடியூசரை தாண்டி ஹீரோ டைரக்டர்ஸ் எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்க தான் ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு காலநிலையில இப்படி ஒரு ரெவென்யூ பிளாட்ஃபார்ம் வரும்போது எங்களுக்கு முன்னாடி நீங்க தான் வந்து எப்பா நீங்க ஒவ்வொரு நாளைக்கு எங்களுக்கு கால் பண்ணி இதுக்கு இந்த ஷோ கொடு அந்த ஷோ கொடுன்னு நாங்க தியேட்டர் சின்ன படத்தை ரன் பண்ண முடியாத ஒரு படத்தை எங்களை ஃபோர்ஸ் பண்றதுக்கு இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க கூடாதான். அவங்க தான் எங்களுக்கு முன்னாடி வந்து எங்களை கூட்டிட்டு போய் அந்த பிளாட்ஃபார்ம்ல பேசி முடிச்சு கொடுக்கணும் நியாயமா. ஏன்னா இது நடந்தா ஒரு வருஷத்துல 300 படம் எங்களுக்கு தேங்கி நிக்கிறதுல எவ்வளவு படம் இது வெளியே போயிடும். அவங்களுக்கு வருமானம் வர படங்கள் தியேட்டருக்கு நேரா போக ஆரம்பிச்சிடும். எந்த படமும் இல்ல. உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கான பதில திரு ஸ்ரீதர்கிட்ட வாங்கலாம், நேரமும் குறைவா இருக்கு. திரு ஸ்ரீதர் சில நியாயமான காரணங்களை பட்டியலிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுல மட்டும்தான் சிறு பட்ஜெட் படங்கள்லாம் அதிக அளவுக்கான தியேட்டர் ஒதுக்கப்படுறதுல, அப்புறம் எங்களுக்கான வழி என்ன இருக்குன்னு ஒரு நியாயமான கேள்வி அவர் முன்வைக்கிறார்ல. தமிழரசன் ஒரு சின்ன அவருக்கு ஒரு நண்பர் ரவிக்கு ஒரு சின்ன விளக்கம். கேரளால 3 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, 60 கோடி ரூபாய் வியாபாரம். ரொம்ப அருமையான ஒண்டர்ஃபுல் பாயிண்ட் ரவி சொல்றது. ரொம்ப நான் 100% அக்ரி பண்ணிக்கிறேன். பட் அட் த சேம் டைம் இங்க தயாரிப்பு செலவு கூட. இப்ப வரை சொல்ற 100 crore கிளப், நாங்க ஒருத்தருக்கு 30 கோடி 40 கோடி சம்பளம் தரோம். இந்த சம்பளத்தை குறைங்க, வட்டியை குறைங்க, இதை கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. அந்த உங்க அசோசியேஷன்ல உட்காந்து பேசி தயாரிப்பு செலவை 100% முதல்ல நீங்க குறைச்சிங்கனாலே தியேட்டர்ல இருந்து வர ரெவன்யூ, அதுக்கப்புறம் சேட்டலைட், அதுக்கப்புறம் நீங்க ஓடிடியோ மற்ற டிஜிட்டல், அது சொல்ற மாதிரி 5 கம்பெனி தான் இருக்கு. அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த சன் எக்ஸ் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட எந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவங்க இங்க இருக்கிற ஒரு 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 பிசினஸ் லைன் அண்ட் லென்த் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுல அவங்க கரெக்டா டிராவல் பண்றாங்க. இந்த அமெரிக்கா பேஸ்டு கம்பெனிகளுக்கு இவங்களுக்கு இங்க உள்ள நாம்ஸ், கல்ச்சரு, இங்க உள்ள பிசினஸ் ஸ்டைல் எதுவுமே தெரியாது. அவங்க தான் இந்த மாதிரி பைபாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ட கொடுக்காதுன்றத எங்களோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்க போட வேண்டாம் அப்படின்னு நாங்க எந்த காலத்திலயும் சொல்லல. பட் ஆனா ஒரே ஒரு விஷயத்த திரும்ப 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 நாங்க சொல்றது, இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் பீரியட்ல இந்த மாதிரி ஒரு பைபாஸ் பண்ணி நாங்க மட்டும் சௌரியமா இருந்தா போதும்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸ் போக வேண்டாம். நீங்க உங்களோட கையை பிடிச்சி தியேட்டர்காரங்களே அழைச்சிட்டு போங்க. தியேட்டர்காரங்களும் ஒரு 200-300 வருஷமா சினிமா கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து உங்களோட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர் படம் எடுக்கலன்னா தியேட்டர்காரங்க தியேட்டர் நடத்த முடியாது. அதே நேரத்துல தியேட்டர்ல நீங்க போடலைன்னு சொன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸா உருவாயிருக்க முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சினிமால இருந்து வந்திருக்கிற பல 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 தலைவர்கள், டாக்டர் சார் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் காலத்துல இருந்து புரட்சி தலைவர் காலத்துல இருந்து ரஜினி சார் இருக்கட்டும், கமல் சார், தம்பி விஜய், தம்பி அஜித், எல்லாருமே இங்கேருந்து கொண்டு வந்தவங்கதான். நீங்க டிவியில வர்றதுனால ஒரு பெரிய ஸ்டாராவே எந்த காலத்துலயும் ஆயிட முடியாது. அதனால நீங்க டிராவல் பண்ணும்போது புது பிளாட்ஃபார்ம் எங்களுக்கும் கண்டுபிடிச்சு எங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போயிருங்க. ஐபிஎல், இந்த வேர்ல்டு கப் இதெல்லாம் ஒளிபரப்புறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் நீங்க அந்த இதுல கொஞ்சம் ஒத்துழைச்சு கொடுங்க. அதுக்கு எங்களுக்கும் ஒரு ரெவன்யூ ஜெனரேட் ஆகும். நிச்சயமா திரையரங்கு உரிமையாளர்கள், அதை சார்ந்தவர்கள் மற்றும் சிறு பட்ஜெட் தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தீர்வு விரைவில் பேசி சுமூகமா அமையும் அப்படின்னு நம்பலாம். கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. நேயர்களே, நியூஸ் 360 நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். புதிய தலைமுறை உடன்.